ஹலோ, நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் நைட் டின்னருக்கு எப்போவும் ஒரே மாதிரி சப்பாத்தி பண்ணாமல் ஹெல்த்தியான ஸ்டஃப்டு பராத்தா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு 2 வெங்காயத்தை எடுத்து கேரட் துருவல் எடுத்து துருவி வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு அதையும் அதே போல் கேரட் துருவலில் துருவிட்டு ஒரு கால்வாசி குடமிளகாயும் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அதே போல் 2 கேரட்டையும் கேரட் துருவலில் துருவி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை வேணால் பொடி பொடியாக கூட நறுக்கிக்கலாம், அது உங்கள் சௌரியம்தான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் பிடிக்காதவா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி போட்டுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி போட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் பூண்டு வேணுன்னா கூட போட்டு அதோடையே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் 1 நிமிஷத்துக்கு. வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகாயும் அதிலே போட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் நல்லா சாப்பிடுவேனாக்கா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி 2ஐயும் போட்டுட்டு அதையும் நல்லா ஒரு பிரட்டிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா பிரட்டிட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் போட்டுட்டு உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். நான் உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டே துருவிட்டேன், அதனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுது. அதனால் நீங்கள் லாஸ்ட்டாக துருவிக்கோங்க உருளைக்கிழங்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ரொம்ப ஃபுல் உப்பு போட வேண்டாம், 3/4 உப்புக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா சப்பாத்தி மாவில் வேறு உப்பு போட்டு நம்ம இப்போ செய்வோங்கிறதுனால 3/4 திட்டத்துக்கு உப்பு இருந்தால் போதும். இப்போ அதை நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. அதில் உள்ள தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்டட்டும், அப்போ தான் நம்ம உள்ளே ஸ்டஃபிங் பண்ணும்போது வெளியில் வராமல் இருக்கும். லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ் கொத்தமல்லியை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேல் மாவு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். இதில் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுப்போம். இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப லூஸாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். மாவை பிசைஞ்சிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் எடுத்து இப்போ அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து ஓரளவுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸுக்கு எடுத்துக்கலாம். அது நல்லா உருட்டிட்டு கொஞ்சம் மாவை போட்டு கொஞ்சம் திக்காக இட்டுக்கணும். சப்பாத்தி அளவுக்கு மெல்லிசாக இடக்கூடாது, பூரி சைஸுக்கு இட்டால் போகிறோம் இந்த மாவை. இந்த அளவு திக்னஸ் இருந்தால் தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்கும்போது வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அந்த கேரட் மசாலாவை எடுத்து அது நடுவில் 1 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக வச்சுட்டு அதை அப்படியே மடித்து நாலா பக்கமாக கொஞ்சம் கோதுமை மாவு மறுபடியும் தூவிட்டு அதை அப்படியே வீடியோவில் காமிக்கிற மாதிரி இட்டுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும், ரொம்ப அழுத்தி பண்ணினோன்னா வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக அப்பளா கழுவியால் மேலாக இட்டுக்கணும். இல்லைன்னா கையால் கூட தட்டிட்டு போடலாம். கையால் தட்டுறது நல்ல ஷேப் கிடைக்காது, அதனால் லைட்டாக அப்பளா கழுவியால் மெதுவாக ப்ரெஸ் பண்ணினால்னாக்கா கொஞ்சம் அகலமாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். இதுபோல் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னாக்கா ஒரு 2 இல்லை 3 கூட பெரிய தவாவாக இருந்தால் 3 கூட போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த ப்ரெஷர் பேனில் நான் 2 தான் போட போகிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற பராத்தாவை எடுத்து அதில் போட்டுடலாம். இப்போ மேலே மட்டும் செவந்தா போகிறோம். அந்த எண்ணெயெல்லாம் நல்லா சுற்றி விட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த பராத்தா மேலே எண்ணெய் படும். இப்போ உள்ளுக்குள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்லாம் ஏற்கனவே வெந்ததுனால ரொம்ப வேக தேவையில்லை, மேலே மாத்திரம் நல்லா செவந்தா போகிறோம். இந்த அளவுக்கு செவந்துடுத்தான்னு பார்த்து திருப்பி போட்டுக்கலாம். இதே போல் எல்லா பராத்தாவையும் போட்டு எடுக்க வேண்டியதுதான். சூடாக சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு எதுவும் தேவையில்லை. ஆவக்காய் ஊறுகாய் தொட்டுக்கலாம்.
இல்லைன்னா சாஸ் குழந்தைகளாக இருந்தால் சாஸ் தொட்டுண்டு தயிர் போட்டுன்னு சாப்பிட்டாலே போதும். தனியாக தொட்டுக்கன்னு தேவை இருக்காது. இந்த ஸ்கூலுக்கு கூட குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு பண்ணி கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான பராத்தா ரெடி. எப்போவும் ஒரே மாதிரி சப்பாத்தின்னு பண்ணாமல் இது போல் பண்ணி கொடுக்குறதே குழந்தைகள் ஆசையாக சாப்பிடுவோம். இதையே கொஞ்சம் சின்ன சின்னதாகவும் போட்டு பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல டேஸ்டியான பராத்தா ரெடி. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.